ஒரு குற்றவாளி பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு போலீஸ் கிட்ட மாட்டாம அதுல இருந்து தப்பிச்சிட்டு இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் அந்த குற்றத்துக்காக போலீஸ் கிட்ட மாட்டிப்பான்றதுக்கு இந்த ஒரு வழக்கு உதாரணமா இருக்கும். ராஜஸ்தான் உதய்பூர் பகுதியில நடந்த ஒரு கொடூரமான கொலை சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு இப்போதான் புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. அப்போதான் நிறைய பேர்கிட்ட நம்ம போடுற வீடியோ போய் சேரும். ராஜஸ்தான் உதய்பூர் ஜனவரி 20, 2024 அன்னைக்கு உதய்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு நபர் கால் பண்றாரு. போன் பண்ண நபர் போலீஸ் கிட்ட அவர் வசிச்சிட்டு இருக்க பகுதியில ஒரு நபர் சட்ட விரோதமா ஆயுதங்கள் எல்லாம் விக்கிறதா போலீஸ் கிட்டயும் சொல்றாரு. அந்த நபர் போலீஸ்க்கு தகவல் கொடுத்ததும் போலீஸ் டீம் அந்த இடத்துக்கு போயிட்டு சட்ட விரோதமா ஆயுதங்களை வித்திட்டு இருந்த நபரை கைது செஞ்சு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. அந்த நபரோட பேரு ராகுல் ராஜ் சதுர்வேதி. ராகுல் இந்த வேலையை செய்யறதுக்கு முன்னாடி உதய்பூர்ல ஒரு கோவில்ல பூசாரியா இருந்திருக்காரு. அவர் பார்த்துட்டு இருந்த பூசாரி வேலையும் விட்டுட்டு ராஜ்சமந்தி பகுதியில வேற ஒரு தொழில் செஞ்சிட்டு இருந்திருக்காரு. அந்த தொழிலையும் பாதியிலே நிறுத்திட்டு அதுக்கப்புறமா தான் சட்ட விரோதமா ஆயுதங்கள் எல்லாம் விக்கிற தொழில செஞ்சிட்டு இருந்திருக்காரு. இதெல்லாம் ராகுல் போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ஸ்டேஷன்ல இருந்த இன்னொரு போலீஸ் அதிகாரி ராகுலை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. அப்படி யோசிச்சுட்டு இருந்த போலீஸ் ராகுல் யாருன்ற அடையாளத்தையும் கண்டுபிடிச்சிடுறாரு. மத்த போலீஸ் அதிகாரிங்க எல்லார்கிட்டையும் ராகுலை பத்தி அவர் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 4 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2019 ராகுல் அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான். அப்போ அவன் ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கான காரணம் குடும்ப சண்டைக்காக. ராகுல் திருமணம் செஞ்சுக்காம ஒரு பெண் கூட வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. அவனுக்கும் அந்த பெண்ணுக்கும் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்பட்டு இருந்ததுனால அந்த பெண் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்லயும் அவங்க 2 பேரை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் ராகுல் கூட தங்கியிருந்த பொண்ணு காணாம போயிட்டதா ராகுல தெரியும்னு சொன்ன போலீஸ் இன்னொரு போலீஸ் கிட்டயும் சொல்றாரு. இந்த விஷயத்தை கேட்டதும் அந்த போலீஸ் அதிகாரி ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. நம்ம அவனை விசாரிக்க கூட்டிட்டு வந்ததே வேற ஒரு கேஸ்க்காக, ஆனா இப்போ ட்ராக் மாறி போதேன்னு நினைச்சு திரும்பவும் ராகுல கூப்பிட்டு 2019 காலகட்டத்துல உன் கூட ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டு இருந்திருக்கா, அவ திடீர்னு காணாம போயிட்டதா சொல்றாங்க, இப்போ அவ எங்க இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ராகுலும் ஆமா சார், அந்த போலீஸ் சொல்றது உண்மைதான், எனக்கும் அவளுக்கும் பிரச்சனை ஏற்பட்டதுக்கு அப்புறம் அவ என்னை விட்டுட்டு போயிட்டா, அவ எங்க போனானே எனக்கு தெரியாது, நான் அவளை பார்த்து 4 வருஷம் ஆகுது, எனக்கு தெரியலன்னு சொல்லியிருக்கான். ராகுலை விசாரிச்ச போலீஸ் அந்த பொண்ணுக்கு என்ன ஆகிருக்கும், இப்ப எங்க இருப்பான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பொண்ணோட அக்கா நம்பரை கண்டுபிடிச்சு அவங்கள விசாரிக்கிறதுக்காக ஸ்டேஷனுக்கும் வர சொல்றாங்க. அவங்க ஸ்டேஷனுக்கு வந்ததும் உங்க தங்கச்சி எங்க இருக்காங்க, அவங்கள பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேக்குறாங்க. அப்போ அந்த பொண்ணோட அக்காவும் போலீஸ் கிட்ட ராகுல்ன்ற நபர் கூட தான் அவ வாழ்ந்துட்டு இருந்தா, ஒரு நாள் எனக்கு போன் செஞ்சு நானும் ராகுலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், இனிமே நீங்க யாருமே எங்க வாழ்க்கைக்குள்ள வராதீங்கன்னு சொல்லிட்டு போன் பண்றதையே நிறுத்திட்டா. அவளே போன் பண்ணாததுனால நானும் அவளுக்கு போன் பண்றதே கிடையாதுன்னு சொல்லிருக்காங்க. அந்த பொண்ணோட குடும்பத்தை சேர்ந்த எல்லார்கிட்டயுமே விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்ச வரைக்கும் அந்த பொண்ணு எங்க போயிருக்கா, அவ உயிரோடு தான் இருக்காளா இல்லையான்ற எந்த ஒரு தகவலும் யாருக்குமே தெரியல. இந்த கேஸ விசாரிச்சுட்டு இருந்த போலீஸே குழப்பம் அடைகிறாரு. 4 வருஷமா ஒரு பொண்ண அந்த குடும்பத்தை சேர்ந்த யாருமே பார்க்கல, அவ உயிரோட இருக்காளா இல்லையான்ற தகவலும் யாருக்கும் தெரியல. இப்படி அவருக்கு இருந்த பல கேள்விகளோடைய திரும்பவும் ராகுல கூப்பிட்டு போலீஸ் ஸ்டைல்ல விசாரிக்கிறாரு. அப்போ பூசாரி ராகுல் நடந்த உண்மைகள் ஒவ்வொன்றையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். அவன் சொன்ன விஷயத்தை கேட்டு போலீஸ் ரொம்பவே அதிர்ச்சி ஆகியிருக்காங்க. 2019 உதய்பூர்ல இருக்க ஒரு கோவில்ல பூசாரியா ராகுல் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த கோவிலுக்கு ஒரு பொண்ணு 2 குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு வந்திருக்கா. கோவில்ல உட்கார்ந்து ரொம்ப நேரமா அழுதுகிட்டே இருந்திருக்கா. அத கவனிச்ச ராகுல் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு யாருமா நீ, எதுக்காக உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கன்னு கேட்டிருக்காரு. அழுதுகிட்டு இருந்த அந்த பொண்ணு அவளோட கஷ்டத்தை ராகுல் கிட்ட சொல்லியிருக்கா. அந்த பொண்ணோட பேர்
பேரு பானுப்பிரியா. அவங்க கணவர் கூட சண்டை போட்டுக்கிட்டு குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க. அவங்க கணவர் கூட சண்டை போட்டுக்கிட்டு கோவத்தோட வீட்டை விட்டு வெளியே வரும்போது பணம் எதுவுமே எடுத்துட்டு வராம வந்திருக்காங்க. அதனால அழுதுகிட்டே ராகுல் கிட்ட எனக்கும் என்னோட 2 பசங்களுக்கும் பசி எடுக்குது, ஏதாவது சாப்பாடு இருந்தா கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. ராகுலும் அவங்க 3 பேரோட நிலைமைய பார்த்து சாப்பாடும் ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காரு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் திரும்பவும் பானுப்பிரியா ராகுல் கிட்ட நாங்க தங்கறதுக்கு எங்களுக்கு இடம் இல்ல, அதனால இந்த கோவில்ல ஓரமா ஒரு இடத்துல நாங்க 3 பேரும் தங்கிக்கிட்டுமான்னு கேட்டிருக்காங்க. ராகுலும் சரின்னு சொல்லிருக்காரு. 3 பேரும் அதே கோவில்ல தங்கி இருந்திருக்காங்க. இப்படியே 3 நாட்கள் ஆகிருக்கு. 3 நாட்கள் கழிச்சு 4வது நாள் ராகுல் கோவிலுக்கு வந்து பார்க்கும்போது கோவில்ல 3 பேரும் இல்ல. ராகுல் கோவிலை சுத்தி எல்லா இடங்களையும் தேடி பார்த்திருக்காரு. எங்க தேடியுமே அந்த 3 பேரும் இல்ல. திரும்பவும் அவங்களோட வீட்டுக்கே போயிருப்பாங்கன்னு ராகுலும் அவரோட வேலைய பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்படியே ஒரு சில மாதங்களும் கடந்து போகுது. ஒரு நாள் பானுப்பிரியா திரும்பவும் ராகுல் பூசாரியா இருக்க அந்த கோவிலுக்கு வந்திருக்கா. இந்த முறை அவ கூட அவளோட 2 பசங்க வரல, அவ மட்டும் தனியா வந்திருக்கா. பல மாசங்கள் கழிச்சு ராகுல் பானுப்பிரியாவை பார்த்ததும் அவகிட்ட போய் பேசியிருக்காரு. அப்போ குழந்தைங்க எங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பானுப்பிரியா எனக்கும் என்னோட கணவருக்கும் விவாகரத்து ஆகிடுச்சு, என்னால 2 குழந்தைங்களையும் வளர்க்க முடியாதுன்றதுனால என் கணவர்கிட்டயே என் குழந்தைங்களை ஒப்படைச்சிட்டு வந்துட்டேன். இந்த ஊர்ல உங்களை தவிர எனக்கு வேற யாரையும் தெரியாது, எனக்கு உதவி பண்றீங்களான்னு பானுப்பிரியா கேட்டிருக்கா. ராகுலுக்கும் பானுப்பிரியா மேல ஒரு விருப்பம் இருந்ததுனால ராஜ்சமன் பகுதியில இருக்க ஒரு அபார்ட்மெண்ட்ல 2 ரூம் இருக்க ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து ராகுலும் பானுப்பிரியாவும் சேர்ந்து லிவிங் டுகெதர்ல வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல பானுப்பிரியாவும் ராகுலும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கும் போது பானுவோட அக்கா அடிக்கடி அவங்களுக்கு போன் செஞ்சு உன்னோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நலம் விசாரிச்சுட்டு இருந்திருக்காங்க. 2 பேரும் ஒன்னு சேர்ந்து வாழ ஆரம்பிச்சு 1 வருஷம் எல்லாமே நல்லா போயிட்டு இருந்திருக்கு. இப்படியே 2020 வருது. அதுவும் மே மாசம் கொரோனா காலகட்டத்தினால நாடு முழுவதும் லாக்டவுன் போட்டிருந்தாங்க. லாக்டவுன் காரணத்தினால நம்ம எல்லாரும் எப்படி வீட்லயே இருந்தோமோ அதே மாதிரிதான் பானுவும் ராகுலும் அவங்களோட வீட்லயே இருந்திருக்காங்க. அவங்க தங்கியிருந்த அபார்ட்மெண்ட்லயும் லாக்டவுன் காரணத்தினால எல்லாரும் அவங்களோட சொந்த கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போயிருக்காங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல இவங்க 2 பேர் மட்டும் தான் தனியா இருந்திருக்காங்க. சாதாரணமா கணவன் மனைவிக்குள்ளேயே ஏதாவது ஒரு காரணத்துக்காக சின்ன சின்ன சண்டைகள் வரும். ஆனா இவங்க 2 பேரும் திருமணமே செஞ்சுக்காம லிவிங் டுகெதர்ல இருந்திருக்காங்க. இவங்களுக்குள்ள சண்டைகள் வராம இருந்திருக்குமா? அதுவும் ஒரே வீட்ல இவங்க 2 பேர் மட்டும் தனியா இருக்கும் போது சொல்லவா வேணும். தினமும் இவங்களுக்குள்ள சண்டைகள் நடந்துட்டே இருந்திருக்கு. மே 20, 2020 அன்னைக்கு ராத்திரி ராகுலும் பானுப்பிரியாவும் எப்பவும் போல பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்படி பேசிட்டே இருக்கும் போது திடீர்னு 2 பேருக்குள்ளயும் சண்டைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அதிகாலை 2 மணி வரைக்கும் இந்த சண்டை தொடர்ந்துட்டே இருந்திருக்கு. அப்படி பேசிட்டே இருக்கும் போது 2 பேருக்குள்ளயும் வாய் வார்த்தை அதிகமாகிட்டே இருக்கும் போது ராகுல் பானுப்பிரியாவோட கழுத்தை நெரிச்சிருக்கான். அவனோட கோவம்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் பானுப்பிரியாவோட கழுத்துல இருந்து கையையும் எடுக்கிறான். ஆனா பானுப்பிரியாவோட உடல்ல எந்த ஒரு அசைவுமே இல்ல. ஏன்னா ராகுல் அவங்களோட கழுத்தை நெரிச்சதுனால மூச்சு விட முடியாம பானுப்பிரியா இறந்து போயிருக்காங்க. பானுப்பிரியா இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் ராகுல் ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிருக்கான். அவங்களோட உடலை என்ன பண்றதுன்னு அவனுக்கு புரியல. ரொம்ப நேரமா ரூம்லயே உட்கார்ந்துட்டு பானுப்பிரியாவோட உடலை பார்த்துட்டு இருந்த ராகுல் கொஞ்ச நேரம் கழிச்சு அவனோட போனையும் எடுத்திருக்கான். அதுல கிரைம் பேட்ரோல்னு ஒரு கிரைம் எபிசோட பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். ராகுல் எதுக்காக அந்த ப்ரோக்ராம பார்த்திருக்கானா, தவறாம அந்த எபிசோட்ஸ் எல்லாத்தையும் பாக்குற பழக்கம் ராகுலுக்கு இருந்திருக்கு. இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கும் தற்செயலா அந்த எபிசோட பார்த்திருக்கான். அவன் அன்னைக்கு பார்த்த எபிசோட்ல ஒரு பொண்ணு கொலை பண்ணதுக்கு அப்புறம் அவளோட உடலை ஒரு ட்ரம்ல போட்டு சிமெண்ட் போட்டு அடைச்சிருக்காங்க. அந்த எபிசோட பார்த்துட்டு இருக்கும் போதே ராகுலுக்கு ஒரே ஷாக். ஏன்னா அவனோட ரூம்லயும் ஒரு பெண்ணோட சடலம் இருக்கு. அதே மாதிரி அவனோட வீட்லயும் ஒரு ட்ரம் இருந்ததுதான் அவனோட அதிர்ச்சிக்கான காரணம். அந்த எபிசோட பார்த்ததும் அவனுக்குள்ளயும் ஒரு ஐடியா வருது. அவன் வீட்ல இருந்த பெரிய ட்ரம்மை எடுத்து ட்ரம் ஃபுல்லா காலி பண்ணிட்டு காலையில எப்போ விடியும்னு காத்துட்டு இருந்திருக்கான்.
காலையில விடிஞ்சதும் நேரா ஒரு சிமெண்ட் கடைக்கு போயிட்டு ஒரு மூட்டை சிமெண்ட்டை வாங்கிட்டு வீட்டுக்கும் வந்திருக்கான். வீட்டுக்கு வந்ததும் சிமெண்ட்டை கலந்து அந்த ட்ரம்ம சுத்தி பூசிருக்கான். அதுக்கப்புறம் ட்ரம்முக்குள்ள பானுப்பிரியாவோட உடலை போட்டுட்டு அவங்களோட உடலுக்கு மேல சிமெண்ட் எல்லாத்தையும் ஊத்தி ஃபுல்லா பேக் பண்ணிருக்கான். இப்போ பானுப்பிரியாவோட உடல் அந்த ட்ரம்முக்குள்ள, அந்த ட்ரம் அவனோட வீட்டுக்குள்ள. இதுக்கு மேல பானுப்பிரியாவோட உடலை போலீஸால கூட கண்டுபிடிக்க முடியாதுன்றது ராகுலோட நம்பிக்கையா இருந்தது. ராகுலுக்கு எப்படி நம்பிக்கை இருந்ததோ அது மாதிரியே எல்லாம் நடந்தது. அவனோட நம்பிக்கை வெறும் 1.5 வருஷம் மட்டும்தான் தாக்கு பிடிச்சது. ஏன்னா ராகுல் பானுப்பிரியாவோட உடலை மறைக்கும் போது ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணிருக்கான். ட்ரம்மோட அடிப்பகுதியில அவன் சிமெண்ட் போடாததுதான் அந்த தப்பு. அவன் பண்ண இந்த சின்ன தப்பால சுமார் 1.5 வருஷம் கழிச்சு, அதாவது ஜூன் 2022ல வெயில் அதிகமா இருந்ததுனால ட்ரம்மோட கீழ்ப்பகுதி சேதமடைய ஆரம்பிச்சிருக்கு. அந்த ட்ரம் சேதமடைஞ்சதுனால அதுக்குள்ள இருந்த கழிவுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறுது. அதனால ராகுலோட வீட்ல இருந்து துர்நாற்றம் வீசவும் தொடங்குது. இதெல்லாம் நடக்கும் போது ராகுல் அந்த வீட்ல இல்ல, அவன் உதய்பூர்ல இருந்திருக்கான். ஒரு நாள் ராகுலோட வீட்ல இருந்து துர்நாற்றம் பயங்கரமா வந்துட்டு இருந்ததுனால அந்த வீட்டோட ஓனர் ராகுலுக்கு போன் செஞ்சு இந்த விஷயத்தை பத்தி தகவல் சொல்லிருக்காரு. அந்த துர்நாற்றம் எதனால வருதுன்னு ராகுலுக்கு நல்லாவே தெரியும். இந்த தகவல் தெரிஞ்சதும் பயத்தோடையே ராகுல் ராஜ்சமந்த் பகுதியில இருக்க அவனோட வீட்டுக்கும் போறான். ராகுல் வீட்டுக்கு போனாலும் அவனால எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா அவன் ஒரு தனிநபர். அவங்களோட உடலை அடைச்ச ட்ரம்ல தான் பிரச்சனையே இருக்கு. ராகுல் ஒருத்தனால அந்த ட்ரம்ம வெளியே எடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா அது ரொம்ப வெயிட்டா இருந்திருக்கு. அவன் ஒருத்தனால இந்த விஷயத்த செய்ய முடியாதுன்னு ராகுலுக்கு நல்லா தெரிஞ்சது. அதனால அவன் தங்கியிருந்த வீட்டு ஓனர் கிட்ட உதவி கேக்குறான். ஓனரும் அவனோட பிளானுக்கு ஒத்துக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்க மலைப்பகுதிக்கு பானுப்பிரியா உடல் இருக்க அந்த ட்ரம்மையும் எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த மலைப்பகுதி ஃபுல்லா புதர் நிறைஞ்சு போய் ஆட்கள் நடமாட்டமே இருக்காதுன்ற தைரியத்துல அவங்க கொண்டு போன ட்ரம்ம உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள இருந்து பானுப்பிரியாவோட உடல் எலும்பு துண்டுகள் எல்லாத்தையும் வெளியே எடுத்து எரிச்சிருக்காங்க. எரிச்சதுக்கு அப்புறம் அந்த சாம்பல்கள் எல்லாத்தையும் பக்கத்துல இருந்த ஆத்துல வீசிருக்காங்க. மீதம் இருக்கிறது அந்த ட்ரம் மட்டும்தான். அந்த ட்ரம் பாகங்கள் எல்லாத்தையும் அவங்க தங்கியிருக்க இடத்துல இருந்து 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஒரு நதியில கொண்டு போய் வீசிருக்காங்க. 2020ல ராகுல் பானுப்பிரியாவை கொலை செஞ்ச விஷயம் வேற ஒரு கேஸ்க்காக 2024ல ஒரு நபர் போலீஸுக்கு தகவல் கொடுத்ததுனால இந்த விஷயம் வெளிச்சத்துக்கும் வந்திருக்கு. ராகுலே அவனோட வாயால இந்த எல்லா விஷயத்தையும் போலீஸ் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் போலீஸ் அவனை கைது செஞ்சு ஒரு பிரஸ் மீட்டுக்கும் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. பிரஸ் மீட்ல ராகுல் பானுப்பிரியாவை தான் கொலை பண்ணதா அவனோட வாயாலேயே ஒத்துக்கிட்டு இருக்கான். இந்த கேஸ்குள்ள ராகுலோட லாயர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவன் சொன்ன எல்லா விஷயத்தையும் மாத்தி நானா கொலை பண்ண, நான் பானுப்பிரியாவை கொலை பண்ணவே இல்லைன்னு பல்ட்டி அடிச்சிருக்கான். இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் போலீஸ் கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் ராகுலோட வாக்குமூலமும் அந்த வீட்டு ஓனரோட சாட்சியத்தை தவிர வேற எதுவுமே போலீஸ்க்கு ஆதாரமா கிடைக்கல. ஏன்னா பானுப்பிரியாவோட இறந்த உடல் கிடையாது, அவங்க இறந்ததுக்கான ஆதாரமும் கிடையாது, அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்றதுக்கு அறிகுறியும் கிடையாது. பானுவோட உடல் துண்டுகளும் இல்ல, அந்த ட்ரம்மும் இல்ல. பானு இறந்து போய் 4 வருஷத்துல ராகுல் மொத்த ஆதாரங்களையும் தொடச்சு மூழ்கிட்டான். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் போலீஸ் சூழ்நிலை ஆதாரங்கள் அடிப்படையில மட்டும்தான் இந்த பானுப்பிரியாவோட வழக்க முன்னெடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்துதான் பார்க்கணும் ராகுலுக்கு தண்டனை கிடைக்குதா இல்லையான்னு. நீங்க இந்த வழக்க பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.